நம்முடைய திரு செந்தில்வேல் அவர்கள் இணைகிறார். திரு செங்கோட்டையனே உறுதி பண்ணியிருக்கிறார், ஆமா அமித்ஷாவை சந்தித்தேன், மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தேன் அப்படின்னு. ஹவு சிக்னிஃபிகன்ட் சார் உங்க பார்வையில்? சரி, நேற்று இரவு உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன், ஆயுத எழுத்தில் நீங்கள் இடைவேளையை முடித்து முடியுமா? ஆமா, நான் ஹரி பிரேக்கிங் என்று ஷவுட் பண்ணி இதை சொன்ன போது நான் அந்த நிமிடம் கூட நண்பர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், மறுத்தார்கள். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையனே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நான் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் என்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன் திரு ஹரி. என்னுடைய கருத்து, இந்த விவகாரம் அனைத்தும் பாஜகவின் தூண்டுதலால், பாஜகவினுடைய முற்று முழுவதுமாக இது பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நீங்க திருப்பி அதுக்கான சான்று தர்றேன். ஹரித்வார் போனாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு அவர் செய்தியாளர்கிட்ட சொல்லல. அவர் ஹரித்வார் போறதாக சொல்லி விட்டு அமித்ஷா இருக்கும் இடமே ஹரித்வாரா அப்படிங்க? அமித்ஷா இருக்கும் இடமே ஹரித்வார். அமித்ஷா இருக்கும், ஆமா இருக்கலாம். ராமன் இருக்கும் இடமே சீதை அயோத்திங்கிற மாதிரி அமித்ஷா இருக்கும் இடமே ஒருவேளை செங்கோட்டையனுக்கு ஹரித்வாராக இருக்கலாம். நீங்க இப்ப நீங்க ராமனை பாக்கற போறதா சொன்னாரு, சீதாராமனை சந்தித்திருக்கிறார் அல்லவா? அது கூட ஒருவேளை அப்படி கூட சொல்லலாம். ஆனா என்னுடைய கேள்வி, திருப்பி எழக்கூடிய கேள்வி என்பது, நீங்க போன தற்செயலா பாத்தீங்கிற மாதிரியே ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திக்கலாம், அப்படியெல்லாம் இல்ல. சரி, நேத்தி உங்களோட பேசுற நண்பர் திரு சேலம் மணிகண்டன் நம்மோட இணைப்புல இருக்கிறார். சோ ஐ கிவ் த பிளஷர் ஆஃப் ஆஸ்கிங் ஹிம் த क्वेश्चन. நேத்திக்கு நீங்க ரெண்டு பேரும் உரையாடினீங்கிறதுனால அளவலாய்க்கோங்க, உரையாடிக்கோங்க. திரு சேலம் மணிகண்டனுக்கு திரு செந்தில்வேலின் கேள்வி, சேலம் மணிகண்டனும் பதிலுக்கு கேட்கலாம். திரு செந்தில்வேல் ஃபர்ஸ்ட். கேள்விதான் சகோதரர்கிட்ட என்னன்னா, இப்போ அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நான் சந்தித்து விட்டேன் என்பதை சொல்லிவிட்டார். மிக முக்கியமாக அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், அந்த அதிமுக பிரச்சனை தொடர்பாகத்தான் அமித்ஷாவிடம் பேசினேன் என்பதையும் சொல்லிவிட்டார். இப்ப செங்கோட்டையன் பேசியது தவறு என்று நிச்சயமாக சகோதரர் சேலம் மணிகண்டன் சொல்லுவார். ஆனால் செங்கோட்டையனுக்கு இந்த ஸ்பேஸ் அமித்ஷா கொடுத்தது தவறுதானே? அது உங்க உட்கட்சி விவகாரங்க, நீங்க ஏன் டெல்லிக்கு எங்கிட்ட பேசுறீங்கிறதே கேட்கணும். அப்ப இவங்க இந்த ஸ்பேஸ் கொடுக்காம அவர் பேசவே மாட்டாரு. சோ பாஜக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறது. பாஜகவை எடப்பாடி எவ்வாறு கையாள போகிறார்? ஒன்று, நேற்று இரவு ஆயுத எழுத்தில் இனிய சகோதரர் சேலம் மணிகண்டன் சொன்னார், இன்று இரவோ, தட் மீன்ஸ் நேற்று இரவு சொன்னார், அல்லது நாளை காலையோ, தட் மீன்ஸ் இன்னைக்கு காலையில சொன்னார், காலைக்குள்ளாகவோ செங்கோட்டையன் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார் தான் சந்தித்து வந்ததை. எப்பொழுது அவர் கட்சியிலிருந்து நீக்கம் என்ற அறிவிப்பையும், எப்பொழுது அமித்ஷாவை கண்டிக்கிறேன் என்ற அறிக்கையும் எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்கலாம். திரு சேலம் மணிகண்டன் வணக்கம். வணக்கம் மாரி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். இப்ப கேட்டார் இல்லைங்களா செந்தில்வேல், இப்பதானே அவர் அறிவிச்சிருக்காரு, ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு வந்தேன். என்னங்க மரியாதைக்குரிய அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் அதிமுகவுடைய அகில இந்திய தலைவர்கள். அவங்க எங்க அதிமுகங்கிறது ஒரு மாநில கட்சி, தேசியத்தை உள்ளடக்கிய மாநில நலன்களை முன்னிறுத்துற கட்சியில உங்களுக்கு பிரச்சனைனா போய் பிஜேபியில் இருக்கிற தலைவர்களை பாக்குறேன்னா என்னங்க இது? யாரு ஏத்துக்குவாது? இது பச்சை துரோகம், முதுகில் குத்திய துரோகம், சாதாரண துரோகம் இல்ல. அமித்ஷா அவர்கள் முதல் மீட்டிங்ல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுறப்பே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த படிக்கட்டு இறங்கி வந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கிறப்ப செங்கோட்டையை இன்னைக்கு சந்திச்சிருக்கிற ரெண்டு பேர்த்தையும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றப்ப, இது முதுகில் குத்திய துரோகம், முதுகில நெஞ்சில் குத்திய துரோகம். நிச்சயமா நான் சொல்ற மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்னைக்கு நைட்டு கரவேட்டி கட்ட முடியுமா, இல்ல நாளைக்கு காலையில வரையும் அவருக்கு அந்த உரிமை இருக்குதா அப்படின்னு செங்கோட்டையை பார்த்துக்க சொல்லுங்க. அது திரு செங்கோட்டையன் மீது நடவடிக்கை இருக்குங்கிறீங்க, திரு அமித்ஷா மீது கண்டனம் இருக்குமா? கண்டனம் இல்ல, நிச்சயமா கூட்டணி மறுபரிசீலனை பண்ணுவார் திரு எடப்பாடி பழனிசாமி. எதை சொல்லி, எந்த உத்தரவாதம் கொடுத்து, எதை சத்தியம் பண்ணி இந்த கூட்டணி அமையறதுக்கு ஒரு முதல் புள்ளியா இருந்தோ அந்த லட்சுமண ரேகை, ராமன் ரேகை, சிவன் ரேகை எல்லாத்தையும் தாண்டித்தார் திரு அமித்ஷா அவர்கள். என்னங்க இது வம்பா இருக்குது? அதிமுகவிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபர், அவரை கட்சியில இருந்து கிட்டத்தட்ட அவரை ஒதுக்கி வச்சவங்களை நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. அதுவும் இன்னைக்கு மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி தேர்தல், சிபி ராதாகிருஷ்ணன் தேர்தல் நடக்கிற இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இந்த செல்லா காசு செங்கோட்டையில அப்படின்னா என்ன? அதிமுகவை அழிப்பதுதான். நான் ஏத்துக்கிறேன், இத்தனை நாள் அதை ஏத்துக்கல, நான் அந்த வார்த்தையை நம்பல. பாஜக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விளையாட்டுகளை விளையாடுன்னு நான் ஒருபோதும் நம்பல. ஆனால் இப்ப இது வெளிப்படையா தெரியுது. முதல் விஷயம், கரவேட்டி கட்டுறதுக்கு எப்படி ஒருத்தர் வேட்டி இல்ல, துண்டு இல்ல, கட்டுறதுக்கு கார்ல கட்டுறதுக்கு கொடி இல்ல, சின்னம் இல்ல அலையிறாரோ,
அந்த மூடோடு ஒண்ணு மினிமம் கேரண்டி 4 செங்கோட்டையன் சேர்த்துட்டார். நிச்சயமா இந்த கூட்டணியை பற்றி மறுபரிசீலனை பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லி செங்கோட்டை எச்சரிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சீண்டாதே, பனையூர் பக்கம் தள்ளாதே. என்ன பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. என்ன திரு செந்தில்வேல் உங்க பக்கம் சாஞ்சிட்டாரு? அவர் அவருடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார். அவர் அஇஅதிமுகவின் மீதும் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அவருக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த உணர்வின் அடிப்படையில் அந்த உணர்வுகளை பாஜக காயப்படுத்தி இருக்கிறது என்ற கோபம், சீற்றம் சகோதரர் சேலம் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமி அவர்களால எதிரொலிக்கப்படாதா? இல்ல, அதுதான் அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். அதுதான் கேள்வி. ஆனால் அதே சீற்றத்தோடு திரு சேலம் மணிகண்டன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறச்சீற்றம், இந்த கோபம் திரு எடப்பாடி பழனிசாமியோடும் வெளிப்படுமா அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கிறது. நான் அவரை குறை மதிப்பீடு செய்யல, அதெல்லாம் வெளிப்படவே செய்யாது, எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் செய்யவே மாட்டார்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் எனக்கு இன்னமும் கூட சந்தேகமா தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை மறுபரிசீலனை செய்வார் என்று சேலமணியன் சொன்னார் அல்லவா? நீங்க வாய்ப்பு இருந்தா ஹரி, ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், ஒரு ஆடியன்ஸா தந்தி தொலைக்காட்சியுடைய பார்வையாளராக என்னுடைய வேண்டுகோள், நான் பார்த்துட்டே இருக்கிறேன் டிவில, தந்தி தொலைக்காட்சியில பிரேக்கிங் கார்டு போட்டு இருக்கீங்க. கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை செய்வார் சேலம் மணிகண்டன் அப்படின்னு அதுல ஒண்ணு போட்டுருங்க, போட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் செஞ்சார்னா உள்ளபடியே நான் சேலம் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். அவர் அதை எடப்பாடி பழனிசாமியுடைய மனசாட்சியை அல்லது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ண ஓட்டத்தை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் சகோதரர் சேலம் மணிகண்டன் என்பதை நான் புரிந்து நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டலாம். அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா இன்னமும் கூட எடப்பாடி பழனிசாமியை அல்லது பாஜகவின் அரசியலை சரியாக சகோதரர் புரிந்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிற வருத்தம் நமக்கு ஏற்படக்கூடும். நான் ரொம்ப கவனமாக இல்ல செந்தில்வேல், ஒரே ஒரு உங்க அனுமதியோடு நீங்க உங்க பாஷைதான், உங்க அனுமதியோடு குறிக்கலாமா? அண்ணா ஒரு பூர்ஷுவா, அண்ணா காலம் தொட்டு திமுக ஒரு பூர்ஷுவா கட்சி, அண்ணா சாதி படிமானத்தை தூக்கி பிடிச்ச தலைவர் கம்யூனிஸ்ட் சண்முக சொன்னப்பமோ வாய் மூடி காது கேட்காம வாய் பொத்தி கூட்டணியில உட்கார்ந்து இருக்கிறாங்களா திமுக, அந்த மாதிரி தலைவர்கள் அம்மாவை அவமானப்படுத்துறப்ப, அண்ணாவை அவமானப்படுத்துறப்ப உங்க கூட்டணியே தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்ச தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில் என்னோட எதிர்பார்ப்புகளை சொல்றேன். ஆனா திமுகவை தூக்கி பிடிக்கிற நீங்க இது ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம். திமுக நான் சொன்ன வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மணிகண்டன், நான் பாருங்க, நான் எவ்வளவு கவனமா பேசுறேன். நான் பாருங்க, உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்க உணர்வுகள் காயப்பட்ட கூடாதுன்னு ரொம்ப கவனமா பேசுறேன். நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு ஒரே சமயத்துல போனோல இருக்கும், சரியா கேட்காது. ஒருத்தர் முடிச்சு இன்னொருத்தர் பேசினா சரியா இருக்கும். நிதானமா உரையாடலாம். ஓகே, திரு செந்தில்வேல் முதல்ல மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். ஒரே ஒரு கருத்து தான். நான் எந்த இடத்திலும் பார்த்தீர்களா இவர்கள் சொன்னது தவறாக அப்படியெல்லாம் நான் சொல்லவே விரும்பல. யாரையும் இப்படி நடக்குது அதிமுகன்னு சொல்லி எள்ளி நகையாடுவது உள்ளபடி எனக்கு ஒரு விழுக்காடு கூட என்னுடைய நோக்கம் அல்ல. அஇஅதிமுக என்ற ஒரு திராவிட கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும், ஆனால் அதை கபலீகரம் செய்ய பாஜக முயற்சிக்கிறது. இதுதான் என்னுடைய வாதம், கருத்து. இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு வர்றேன், இப்பொழுதும் அதைத்தான் சொல்லுகிறேன். அதனால நண்பர் மணிகண்டன் ஒரு வாதம் வைத்தார், செங்கோட்டையன் கட்சியிலும் நீக்கப்படுவார்னாரு. அது நேற்று நைட்டு இரவு, இன்னைக்கு காலையிலே சொன்னாரு. இப்ப இன்றைக்கு இரவுக்குள்ள சொல்லி இருக்கிறாரு. வெல் அண்ட் குட், நடக்குதான்னு பார்க்கலாம். நடக்க வாய்ப்பு இருக்கிறது, நிச்சயமாக. அது ஃபர்ஸ்ட் சொன்னது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது அவர் ஒன்று சொன்னார், கூட்டணியை மறுபரிசீலனை செய்வார் அப்படின்னு. அது எந்த அளவிற்கு வாய்ப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. 2, அதுவும் நடந்ததென்றால் அடுத்த கேள்வி நான் இப்ப வச்சிடுறேன். அவர் ஒன்று சொன்னார், பனையூர் பக்கம் தள்ளாதே என்று சொல்லி. தட் மீன்ஸ் தாவைக்காவோடு விஜயோடு கூட்டணி சேரும் நிலையை உருவாக்க வேண்டாம் பாஜகன்னு ஒன்றை சொன்னார். அதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும், வெறுப்பின்றி நான் சொல்லுகிறேன். ஆனால் விஜய் சமீபத்தில் மதுரையில் நடந்த மாநாட்டில் முதல் முறையாக அஇஅதிமுகவை மிக வெளிப்படையாக விமர்சித்து விட்டார். ஒருபடி மேல போய் சொன்னார், நான் என் வார்த்தை இல்ல, நண்பர் காயப்படக்கூடாது, விஜயனுடைய வார்த்தை, இறந்து போனதை, செத்து போனதை சிங்கம் வேட்டையாடாது அப்படின்னாரு. அதிமுகவை குறித்து அவருடைய பார்வையாக சொன்னது. அதிமுக அதுக்கு நிறைய இன்டர்பிரேஷன்ஸ் இருந்தது. இல்ல, நிறைய இன்டர்பிரேஷன். அது அவருக்கு முன்னும் பின்னும் பேசின வார்த்தைகள்லாம் சேர்த்து தான் சொல்றேன் ஹரி. அதுக்கு முன்பும் பின்பும் அவர் அஇஅதிமுக பற்றி நான் ஏன் பேசுறேன்னு கேட்கறாங்க. எல்லாத்தையும் சொல்லி சொன்னார். அவர் இன்னொன்னு தெளிவுபடுத்திட்டார், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். பனையூர் பக்கம் ஒருவேளை பாஜக அஇஅதிமுகவை தள்ளினால் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி நிச்சயமாக செல்ல மாட்டார் நான் நம்புறேன். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்புறேன். உணர்ச்சி வயப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் பேசக்கூடிய எந்த பேச்சுக்களும் அது நிரந்தர தீர்வை தராது என்பதை மிகுந்த அன்போடு சுட்டிக்காட்டுகிறேன். திரு மணிகண்டன் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரொம்ப நிதானமா ஏதோ அதிமுக மேல ரொம்ப அபரிதமான அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாதிரி நீலுக்கு நீர் வடிக்கிற செந்திலுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். என்னுடைய அதிமுக ஆதரவாளன் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய அரசியலை உற்று நோக்குவன். அதே சமயத்துல என்றுமே
நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நிதானமா பேசக்கூடியவன். வெவ்வேறு முகமூடி போட்டுக்கிட்டு திமுகவுக்கு வரிந்து பேசுற ஆள் நான் இல்ல அப்படின்னு சார் ப்ளீஸ் நோ. சரி, என்னுடைய நான் இதை முதல்ல சொல்லிடுறேன். நிச்சயமா இது கூட்டணியில ஒரு பூகம்ப பிரளயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா முதல் அவர் சொன்னதே வந்து உள்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு மாதிரி தந்தி டிவியில உங்களுக்கு பேட்டி கொடுத்தப்ப அவர் பேசுறதும், செங்கோட்டையன் ஒரு புரட்சி பண்ற லீடர், இந்த கட்சியில இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லீடரை வந்து நீங்க இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல வந்து டைம் கொடுத்து அவரை பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா அது சொல்லும் செய்தியின் ஆழம் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக புரிந்து கொண்டு, அண்ணாவை அவமானப்படுத்தினாலும் வாய் மூடி கம்முன்னு இருப்பேன், அம்மாவை அவமானப்படுத்தினாலும் வாய் மூடி கம்முன்னு இருப்பேன்னு இருந்தவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணா ஒரு பூர்ஸ்வா, அண்ணா ஒரு பூர்ஸ்வாவை ஆதரித்தவர், அண்ணாவுக்கு சாதி படிமானத்தை ஆதரித்தவர்னு சண்முக சொன்னத்தையும் வாய் மூடி இருக்கிற திமுக தலைவர்கள் ஸ்டாலின் மாதிரி வாய் மூடி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான எதிர்வினை இருக்கும் அமித்ஷா மேல? நிச்சயமா விளக்கம் கேட்பார். நிச்சயமா எதற்காக செங்கோட்டையை சந்திச்சீங்க அப்படின்னு விளக்கம் கேட்பார். அந்த விளக்கம் திருப்தி தராத பட்சத்தில் கூட்டணி மறுபரிசீலனைக்கு உட்படும்.